வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான சீனி மிட்டாய் இல்லை ஏனி மிட்டாய் வீட்டிலையே எப்படி சுலபமாக பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு கோவில் திருவிழா இல்லை கோவில் கொடைனாலே கண்டிப்பாக பலகார கடையில் இந்த சீனி மிட்டாய்க்கு ஒரு இடம் இருக்கும். அந்த சூப்பரான சீனி மிட்டாயை வீட்டிலையே எப்படி சுலபமாக பண்ணுறதுங்க தான் பார்க்கலாம். சீனி மிட்டாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்புறம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து, அதாவது 1/4 கப்புக்கும் குறைவாக தான் தண்ணி தேவைப்படுது, இந்த மாதிரி திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி திக்காக இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்புறம் மாவை புளிக்க வச்சிடணும், 5-6 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். அப்புறம் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1.5 கப்பு சீனி சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சீனி பாகோட பதம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒற்றை பதம் இல்லை ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இந்த பதத்தில் இருக்கணும். சிறு கம்பி பதம் அந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இல்லை இறுகிராமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி நல்லா ஊறிருக்கு. அப்புறம் அந்த மாவை நீங்கள் ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஏதாவது வீட்டில் இருக்க பால் கவர் அந்த மாதிரி கவர் கூட எடுத்துக்கலாம். கடைகள்லாம் மோஸ்ட்லி சொம்போட கீழே ஒரு ஓட்டை போட்டு அந்த மாதிரி தான் வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பீடாக பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுருப்பாங்க மாவு. பட் நம்ம திக்காக வச்சா தான் நம்ம புளிறது கரெக்டாக இருக்கும். ஜிப்லாக் கவரில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையாக போட்டுக்கோங்க. இந்த அளவு மாவு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கணும், ஒரு லைனில் அப்படியே சுற்றிக்க வேண்டியது தான். அப்படி ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் கரெக்டாக வரும். ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படி சூட்டோடவே எடுத்து, சீனி பாகும் சூடாக இருக்கணும், ஒரு சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூட்டில் இருக்க சீனி பாகுக்குள்ளே சூடாக நம்ம பொரிச்சு எடுத்த அந்த மிட்டாயையும் சேர்த்து நல்லா உள்ள ஜூஸியாக ஆகும். நம்மளுக்கே தெரியும், கண்ணாடியாக தெரியும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளில வச்சிடலாம். இதுக்கு 1-2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சீனி பாகும் சூடாக இருக்கணும். சீனி மிட்டாய் பண்ணுறதுக்கு நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். சீனி மிட்டாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாவோட பதம், மாவு நல்லா ஸ்மூத் அண்ட் திக் மாவாக ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். 2வது ஆயிலோட ஹீட் மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். லோ ஹீட்டில் இருந்தால் ரொம்ப பொரியாது, அதே ஹை ஹீட்டில் இருந்தால் சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சீனி பாகில் போடும்போது சீனி பாகு சூடாக இருக்கணும். ஸோ சிம்மில் வச்சு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சீனி பாகில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு சீனி பாகு உள்ளே நல்லா இறங்கினதுக்கப்புறம் எடுத்து வெளில வச்சிடலாம். இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் சீனி மிட்டாய் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஜூஸியான டேஸ்டியான சீனி மிட்டாய் வீட்டிலையே சுலபமாக ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த சீனி மிட்டாயை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க உடனே சீனி மிட்டாய் வாங்கி சாப்பிட முடியாதுங்க நேரத்தில் சீனி மிட்டாய் சாப்பிடணுங்க ஆசை இருக்கிற போது வீட்டிலையே இந்த மாதிரி சுலபமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நன்றி.